ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रचारिणे सुविशेषशून्यवादी भाष्यातदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்துடைய 3ஆம் ஸ்கந்தம் 28வது அத்தியாயம் பக்தி தொண்டு பற்றி கபில மகரிஷியோட அறிவுரைகள். இன்னைக்கு படிச்ச ஸ்லோகம் வந்து 13 மற்றும் 14. ரொம்ப அழகான ஸ்லோகம், அற்புதமான ஸ்லோகம். பகவானுடைய திவ்யமான ரூபத்தையும் அவரது தோற்றத்தையும் வர்ணிக்கின்ற ஒரு அழகான ஸ்லோகம். பிரசன்னவதனம் போஜம் பத்ம கற்பாருணேக்ஷணம் நீலோத்பலதலம் க்ஷாமம் சங்க சக்கர கதாதரம் லதத் பங்கஜங்கள் பீத கௌசசேய வாசசம் ஸ்ரீவத்ஸலக்ஷணம் ஸ்ரீவத்ஸ வக்ஷசம் பிராஜத் கௌஸ்துபா முக்த சுந்தரம். பகவானுடைய ரூபம் எப்படி இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்கு. அதனால சில நேரங்கள்ல சிலருக்கு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம்னா, அது எப்படி சொல்றீங்க கிருஷ்ணர் இப்படிதான் இருப்பாரு, ராமர் இப்படிதான் இருப்பாரு, கணபதி இப்படிதான் இருப்பாரு, முருகர் இப்படிதான் இருக்கிறாரு, சிவபெருமான் இப்படித்தான் இருப்பாரு, பிரம்மதேவர் இப்படித்தான் இருப்பாருன்னு எப்படி சொல்றீங்க? இது வந்து ஏதோ கற்பனை பண்ணி வரைந்த உருவங்கள் அல்ல. பிரம்மதேவரோ சிவபெருமானோ கணபதியோ கார்த்திகேயனோ பார்வதி தேவி தாயாரோ லக்ஷ்மி தேவி மகாவிஷ்ணு கிருஷ்ணர் ஸ்ரீராமர் இவங்கெல்லாம் யாரோ சும்மா பொழுதுபோக்குக்காக ஒரு ஓவியர் வந்து கற்பனை பண்ணி வரைஞ்ச உருவங்கள் அல்ல. இவங்க உருவங்கள் தோற்றங்களை பற்றி பல்வேறு புராணங்கள், இதிகாசங்கள், வேதங்கள்ல, உபனிஷத்துக்கள்ல, சாஸ்திரங்கள்ல அதற்கான சான்றுகள் இருக்கு. இப்போ இந்த சத்சங்கத்துல வந்திருக்கிற யாருமே அக்பர்னு ஒருத்தரை பார்த்தது இல்ல. இங்க யாராவது அக்பரை பார்த்திருக்கீங்களா? யாராவது அக்பரை பார்த்திருந்தா கை தூக்குங்க. நான் வந்து அக்பரை சந்திச்சிருக்கிறேன். நம்ம யாருமே அக்பரை சந்திச்சது இல்லை. ஆனா வரலாற்றுல படிச்சிருக்கிறோம், அக்பர்னு ஒரு ராஜா இருந்தாரு. அதுல என்ன ஒரு பிரச்சனைன்னா, தமிழ்நாட்டுல திருட வந்தவன் கொள்ளையடிக்க வந்தவனோட இப்ப பாடமெல்லாம் புஸ்தகத்துல இருக்கு. உண்மையாலுமே வந்து இறை உணர்வை பற்றி கற்பிச்சவங்க, நாட்டுக்காக உடலை தியாகம் செஞ்சவங்க, அவங்க சரித்திரம் எல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. திருட வந்தவங்க, கொள்ளையடிக்க வந்தவங்க, சொம்பு திருடினவங்க கதையெல்லாம் வந்து இன்னும் வரலாற்று புஸ்தகத்துல இருக்கு. வரலாற்றை மாற்றி அமைக்கணும். தவறான பாடம் இன்னைக்கு மக்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அரசாங்கம். சரி, அது ஒரு வேற டாபிக். இப்ப என்னன்னா, அக்பரை நம்ம யாருமே பார்த்தது இல்லை. ஆனா அக்பர் ஒருத்தர் இருந்தாரு, அவர் இப்படிதான் இருப்பாரு, இந்த மாதிரி தலப்பா வச்சிருந்தாரு, இந்த மாதிரி ராஜ உடை அணிஞ்சிருந்தாரு, அவர் கழுத்துல இந்த மாதிரி ஒரு மணி அணிஞ்சிருந்தாரு, அவர் மீசையெல்லாம் இப்படி வச்சிருந்தாரு, அவர் உடைவாளை வச்சிருந்தாரு, அதை வச்சிருந்தாரு, இதை வச்சிருந்தாருன்னு எல்லாம் புத்தகத்துல படிச்சோம். ஒரு போட்டோ ஒண்ணு போட்டிருக்கோம். அக்பர், கஜினி முகமது, கோரி முகமது, அலெக்சாண்டர், ராஜராஜ சோழன், மனுநீதி சோழன், பாண்டியர்கள், பல்லவர்கள், சேர மன்னர்கள், இவங்களெல்லாம் நம்ம பார்த்தது இல்லை. ஆனா வரலாற்றுல படிக்கிறோம், இந்த நூற்றாண்டுல இந்த மன்னர்கள் வாழ்ந்தாங்க, இவங்க இந்த பிரதேசத்தை ஆண்டு வந்தார்கள், இவங்க சந்ததி எல்லாம் இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்க அப்படி படிக்கிறோம். ஆனா நம்ம யாருமே இவங்களை யாருமே பார்த்ததில்லை.
இப்ப நான் சொன்ன பேர்கள்ல யாரா ஒருத்தர் நீங்க யாரையா பார்த்திருந்தா கை தூக்குங்க. ஆமாமா, நான் இவங்களெல்லாம் பார்த்திருக்கேன். நீங்க வேணா பார்க்காம இருந்துக்கலாம், நாங்க பார்த்திருக்கோம் அப்படின்னு தான் கை தூக்கு. நான் வந்து 80ல பிறந்த குழந்தை, இன்னைக்கு குழந்தையா தான் இருக்கேன். அதனால நான் பார்த்தது இல்ல. ஒருவேளை இங்க நிறைய பேர் எனக்கு முன்னாடி பிறந்திருக்கலாம். அப்படி யாரா பார்த்திருந்தா சொல்லுங்க. அப்போ நம்மள பெரும்பாலும் வரலாற்றுல படிச்ச நபர்களை சந்திச்சது இல்ல. வரலாற்றுல படிச்ச மன்னர்கள், மாவீரர்கள், இவங்களெல்லாம் நம்ம சந்திச்சது இல்ல. ஆனா பாட புஸ்தகத்தை படிக்கிறோம். இது வரலாறு, வரலாறு முக்கியம் அமைச்சரே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இது வரலாறு. இந்த நூற்றாண்டுல இந்த மன்னர் இந்தியா மேல படையெடுத்து வந்தார், இந்த நூற்றாண்டில் இந்த மன்னர் ஆட்சி செய்தார், அப்படிலாம் வரலாற்று குறிப்புகள் இருக்கு, கல்வெட்டுகள் இருக்கு, அதுக்கான சான்றுகள்லாம் இருக்கு. அதே போலதான் பகவானது ரூபம், தேவர்களின் ரூபம். இந்திரன் எப்படி இருப்பாரு, சூரியன் எப்படி இருப்பாரு, சந்திரன் எப்படி இருப்பாரு, கணபதி எப்படி இருப்பாரு, கார்த்திகேயன் எப்படி இருப்பாரு, சிவபெருமான் எப்படி இருப்பாரு, பிரம்மதேவர் எப்படி இருப்பாருங்கிற அந்த தோற்றம் எல்லாம் வேதத்தில் இருக்கு. பிரம்மனுக்கு 4 தலைகள் உண்டு. சிவபெருமான் வந்து பொன்னிறத்தில் இருப்பார். பொன்னார் மேனியனே புலி தோலை அணிந்து நின்றாய் பொன்னார் மேனியனே. சிவபெருமானின் மேனி திருவாசகம் இதுல எல்லாம் பாடியிருக்காங்க. அவருடைய மேனி வந்து பொன்னிறத்தில் இருக்கும். புலி தோலை அணிந்திருப்பார், கழுத்தில் ருத்ராட்ச மாலை அணிந்திருப்பார், தலவோடு மண்ட ஓட்டை எல்லாம் மாலையா போட்டிருப்பார், ஜடாமுடி வைத்திருப்பார். அவர் தலையில் பிறை சந்திரன் உண்டு. அவர் தலையிலிருந்து ஒரு கங்கா தீர்த்தம் வருவதுண்டு. ஒரு கையில் சூலமும் மறுக்கையில் உடுக்கையும் வைத்திருப்பார். இதுதான் சிவபெருமானுடைய தோற்றம். அந்த மாதிரி இங்க பகவானை பத்தி சொல்லும்போது பகவான் எப்படி இருக்கார், பகவானை பத்தி இங்க சொன்ன வார்த்தைகள், இங்க படிச்ச இந்த ஸ்லோகம் இருக்கு இல்லையா, பிரசன்னவதனம். பிரசன்னவதனம்ங்கிறது பாகவதத்தில் இருக்கு, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இருக்கு. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம், 4 கரம், சங்க சக்கர கதாபத்மா. பாருங்க, பகவானுடைய ரூபம் வந்து சச்சிதானந்த விக்கிரகா, நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமான ரூபம். அப்ப அவர் ரூபம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கு, விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலையும் சொல்லியிருக்கு. அதே வார்த்தை இங்க பாகவதத்தில் இருக்கு, பிரசன்னவதனம். அப்படி ஜாய்ஃபுல்லா, அப்படி ஆனந்தமா இருக்கு பகவானை பார்த்தா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராமநவமி எல்லாம் கொண்டாடும். ராமநவமியில ராமாயணத்துல 2 நபர் இருக்காங்க. ஒரு பக்கம் ராமன், ஒரு பக்கம் ஸ்ரீராமர், இன்னொரு பக்கம் ராவணன். ராமா ரமந்த இது ராமஹா, ராமன் என்று சொன்னால் எல்லோருக்கும் ஆனந்தம் தருபவர். ரமந்தம் என்ற ஒரு ஆனந்தம் தருபவர் ராமன். ராவணன் சொன்னா எல்லாரும் கதறடிப்பவர். எல்லாரும் கதற வச்சு அள வைக்கிறதா ராவனுடைய வேலையே. நம்ம எல்லாம் கூட வீட்டுல ராவணனா தான் இருக்கிறோம், இங்க ராமரா இருக்கிறோம். சோ பிரசன்னவதனம். கிருஷ்ணா வந்து ரொம்ப ஜாய்ஃபுல், அப்படி மன நிறைவு. பகவான தரிசனம் பண்ணாலும் மனம் நிறைந்து விடும். சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தை, எல்லா விதமான தடசங்களும் விலக்கி விடுவார். இன்னொரு இடத்துல பாகவத்துல என்ன சொல்லியிருக்கு, ஒருத்தருக்கு ரொம்ப குழப்பம், ரொம்ப மனக்குழப்பமா இருக்கு, மன கஷ்டமா இருக்கு, மன அழுத்தமா இருக்கு, மனதுல ஒரு நிம்மதி இல்ல, ஒரே தொந்தரவா இருக்குன்னு சொன்னா அவங்க கோயில்ல வந்து பகவானுடைய விக்கிரகத்தை தரிசனம் செய்தால் உடனடியாக மனம் அமைதி பெறும், சாந்தி பெறும், ஆனந்தம் பெறும். அப்படியே எல்லா கலங்கத்தையும் அப்படியே மறந்து கலைஞ்சு போயிடும். ஏன்னா அர்ச்சாவதாரம் பிரதிமா மூர்த்தி நகி துமி சாக்ஷாத் பிரஜேந்திர நந்தனா. கிருஷ்ணா, நீங்க ஒரு கல்லோ மண்ணோ மரமோ சிலையோ அல்ல, நீங்க சாக்ஷாத் பகவான். அதனால பகவான தரிசனம் பண்றது ஒரு பெரும் பாக்கியம். ஆனா நம்ம மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, பிரச்சனை வந்தா கோயிலுக்கு வரமாட்டாங்க. சிலர் பிரச்சனை வந்தாதான் கோயிலுக்கு. 2 விதமான நபர் இருக்காங்க. ஒரு சில ஆட்கள் கோயிலுக்கே வரமாட்டாங்க, பிரச்சனை வந்தாதான் வருவாங்க.
ஒரு சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, நம்மளும் நடையா நடந்து கூப்பிடுவோம். ஐயா இஸ்கானுக்கு வாங்க, பிரசாதம் சாப்பிடலாம், கீர்த்தனை கேட்கலாம், பகவான தரிசனம் பண்ணலாம், பக்தர் சங்கத்துல அப்படின்னு சொல்லி சொல்லி வரவே மாட்டாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து நிப்பாங்க. என்ன காரணம்னு கேட்டா, எனக்கு வந்து ஆஞ்சியோ பண்றாங்க, இல்ல என் மண்டையில மூளையில கட்டி இருக்கிறது ஆபரேஷன் பண்ண போறாங்க, என்னால எழுந்து நடக்க முடியாம போயிருச்சு, இதெல்லாம் ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு வந்துருவாங்க. சிலர் வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, கஷ்டம் வந்தாதான் கோயிலுக்கு வருவாங்க. இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, கோயிலுக்கு வந்துட்டு இருப்பாங்க, கஷ்டம் வந்தா காணாம போயிடும். இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, கோயிலுக்கு வந்துட்டு இருப்பாங்க, பயங்கரமா சேவை பண்ணுவாங்க, பிரேயர் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு காணாம போயிடுவாங்க. என்ன ஆச்சுன்னா, அது பாருங்க பிரபு, நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் வந்து நாங்க 16 மாலை ஜபம் செஞ்சோம், ஏகாதசி விரதமெல்லாம் இருந்தோம், கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுங்க எல்லாமே பண்ணோம், ஏன் பகவான் எங்களுக்கு இப்படி பண்ணார்? இந்த கஷ்டத்தினால மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன், என்னால கோயிலுக்கு வர முடியல. நிம்மதியா இருந்தா தானே கோயிலுக்கு வர முடியும், அப்படி சிலர் சொல்லுவாங்க. ஒரு சிலர் நிம்மதி போனா நிம்மதி தேடி கோயிலுக்கு வராங்க. ஒரு சிலர் நிம்மதியை தேடி கோயிலுக்கு வராங்க, சிலருக்கு நிம்மதி போயிடுச்சேன்னு கோயிலுக்கு வராம இருக்காங்க. 2 விதமான நபர்கள் இருக்காங்க. பாத்தீங்களா? அப்போ யார் ஒருத்தர் பகவானுடைய ரூபத்தை தரிசனம் செய்யறாங்களோ, அப்படி பகவான தரிசனம் செய்வதே பாகவதம் நித்திய உற்சவம் சொல்லி, நித்திய உற்சவா, கண்களுக்கு விருந்து. பகவானுடைய தாமரை திருப்பாதத்திலிருந்து அவருடைய திருமுகம் வரைக்கும் தரிசனம் செய்வது கண்ணுக்கு ஃபீஸ்ட். The feast for eyes, feast for eyes, feast for ears, feast for nose, feast for tongue. கண்ணுக்கு விருந்து, காதுக்கு விருந்து, மூக்குக்கு விருந்து, நாக்குக்கு விருந்து. 4 விருந்து இருக்கு. என்னது 4 விருந்து? பகவானுடைய விக்கிரகத்தை தரிசனம் செய்வது கண்களுக்கு விருந்து, பகவானுடைய நாம ரூப குணாதிசைகளை கேட்பது காதுக்கு விருந்து, பகவானுக்கு நிவேதனம் செய்த மலர்களை நுகர்வது நாசி மூக்குக்கு விருந்து, பகவானுக்கு நிவேதனம் செய்த மகா பிரசாதத்தை ஏற்றுக்கொள்வது நாக்குக்கு விருந்து. ஆக மொத்தத்துல பகவான் கிட்ட வந்தா விருந்தோ விருந்துதான், எப்பவுமே ஃபீஸ்ட் தான், அன்லிமிட்டெட் ஃபீஸ்ட், அன்லிமிட்டெட், தடை இல்லாத கட்டுப்பாடு இல்லாத விருந்து, வரம்பற்ற விருந்து. அதனால சுக்லாம்பரதரம் விஷ்ணு பிரசன்னவதனம், இங்கே பிரசன்னவதனம் போது பத்ம கர்ப்பாரு நேக்ஷணம், பத்ம கர்ப்பாரு நேக்ஷணம். பத்மம்னா தாமரை, தாமரை, தாமரை போல சிவந்த கண்கள், அதனால அவருக்கு செந்தாமரை கண்ணன் பேர் தமிழ்ல. இங்க கூட ஒரு திவ்ய தேசம் இருக்கு திருச்சி பக்கத்துல, புண்டரீகாட்ச பெருமாள், 108 வைணவ தலங்கள்ல ஒன்று புண்டரீகாட்ச பெருமாள். புண்டரீகாட்சன், புண்டரீகம் என்றால் தாமரை, தாமரைக்கு நிறைய பேர் இருக்கு, பத்மம், கமலம், அரவிந்தம், அரவிந்தாக்ஷன், தாமரை இதழ் போல கண்களை உடையவர், புண்டரீகாட்சன் செந்தாமரை கண்களை உடையவர், கமலாக்ஷன் தாமரை இதழ் போல கண்களை உடையவர். பகவானுடைய கண்கள் தாமரை இதழ் மாதிரி காது வரை நின்று. நமக்கெல்லாம் பாருங்க, எனக்கெல்லாம் பாருங்க, கண் ஒரு பக்கம் மூக்கு ஒரு பக்கம், ஏன்னா இந்த சரீரம் பௌதிகமான. ஆனா பகவானுக்கு பாருங்க, அவருடைய கண்கள் எல்லாம் வந்து அப்படி தாமரை இதழ் மாதிரி, கர்ப்பாரு நோக்ஷனம், பத்ம கர்ப்பாரு நோக்ஷனம். நீலோத்பல தலம், நீலோத்பலம்னா நீலமும் வெள்ளையும் கலந்த ஒரு நிறம், அதுதான் மழைக்காலத்து மேகத்தோத்திர மேகம் ஷியாமம். பாத்தீங்களா இந்த நீலோத்பலம், நீலோத்பலம் அந்த மாதிரி மழைக்காலத்து மேகத்து ஒத்த நிறம். மேகக்ஷாமம் கௌஸ்துபோத்பாசிதாங்கம் என்ன சொல்லியிருக்கு? சங்க சக்கர கதாபத்மா, 4 கரங்கள சங்கம், சக்கரம், கதை, தாமரை, வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரகக்ஷது. வனமாலி என்றும் வாடாத வைஜெயந்தி மாலை, அவர் மார்புல வாடவே செய்யாத அந்த வைஜெயந்தி மாலை, என்றும் வாடாத வைஜெயந்தி மாலை. லசத் பங்கஜ கிஞ்சல்க பீத கௌஷேய வாசசம் ஸ்ரீவத்சவக்ஷம் பிராஜத் கௌஸ்துபா முக்த சுந்தரம். சுந்தரராஜ பெருமாள் அன்பில்னு ஒரு திவ்ய தேசம் இருக்கு, அங்க பகவானுக்கு சுந்தரேச பெருமாள்.
ரெட்டை திருப்பதியில திருநெல்வேலி பக்கத்துல ரெட்டை திருப்பதி அங்க ஒரு பெருமாளுக்கு அரவிந்த லோஷனர், செந்தாமரைக்கண் தாமரைக்கண் அரவிந்த லோஷன். அப்ப பகவானுடைய ஓரொரு அபயங்களையும் எவ்வளவு அழகா வர்ணிச்சிருக்காங்க பாருங்க. லசத் பங்கஜ கிஞ்சல்க பீத கௌசேய வாசசம். இந்த பீத கௌசேய வாசசம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இருக்கு. இங்க பாகவத்தில் பீத கௌசேய வாசசம் ஸ்ரீவத்சவக்ஷ சம்பிராஜாத் கௌஸ்துபா முக்த சுந்தரம் ஸ்ரீவத்ச கௌஸ்துபம், இதுவும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இருக்கு. அப்போ ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சாஸ்திரங்கள் சொல்லுது அப்படின்னா அது 100% முழுமையானது, உண்மையானது, பரம சத்தியம். திரும்ப திரும்ப பாகவதம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், சைத்தன்ய சரிதாமிர்தம், பத்ம புராணம், ஸ்கந்த புராணம், சிவபுராணம், விஷ்ணு புராணம், நாராயண உபனிஷத், ஸ்வேதாசுர உபனிஷத், முண்டக உபனிஷத், கதோபனிஷத், பல இடங்கள்ல திரும்ப திரும்ப சொல்லியிருக்கு அப்படின்னா அது பரம உண்மை, அதுல மாற்று கருத்தே இல்லை. அதனால பகவானுடைய இடுப்பு எப்படி மறைச்சிருக்கு அப்படின்னா பீதாம்பர பட்டு ஆடை, மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை. இந்த மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை பகவான் உடுத்தியிருக்கார். அவருடைய மார்புல ஸ்ரீவத்ச குறி, லக்ஷ்மி தேவி, ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ நிவாஸ். லக்ஷ்மி தேவி எப்பவுமே பகவான் மார்பை விட்டு விலகுவதே இல்லை. பகவான் மார்பில் நித்தியமா குடிகொண்டிருக்காங்க லட்சுமி தேவி. அதான் ஸ்ரீநிவாஸ். நீங்க நாகர்கோவில் பக்கம் போன ஒரு திவ்ய தேசருக்கு திருவன் பரிசாரம், அது திருப்பதிசாரம் சொல்லுவாங்க. அங்க பகவானுடைய மார்புல லட்சுமி தேவி இருப்பாங்க. அங்க தாயாருக்கு தனி சந்நிதி இல்லை. அந்த கோயில்ல போனா பகவானுடைய மார்புல லட்சுமி தேவி இருப்பாங்க. ஸ்ரீவத்ச குறி, பகவானுடைய மார்புல ஸ்ரீவத்சம்னு ஒரு குறி இருக்கு. அந்த லட்சுமி தேவி அந்த சுருள் முடியா எப்பவுமே பகவானுடைய மார்புல இருக்காங்க. என்றுமே வாடாத ஒரு வைஜெயந்தி மாலை அணிஞ்சிருக்கார். அப்புறம் கௌஸ்துப மணி, அவருடைய கழுத்துல அழகா ஒரு கௌஸ்துப மணி ஜொலிக்குது. அவரே ஜொலிப்பாரு. அந்த ஜொலிக்கிற அழகுல மேல ஒரு கௌஸ்துப மணி. அதான் பிரம்மா சொல்ற, வேனம் கனந்தம் அரவிந்த தலாய தாப்சம் பர்ஹாவதம்சம் அசித அம்புத சுந்தராங்கம் கந்தர்ப்ப கோட்டி கமனீய விசேஷ சோபம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. கையில வேணுங்கிற புல்லாங்குழல் வச்சுட்டு இருக்கார். வேணும் கனந்தம் அரவிந்த தலாயதாட்சம், தாமரை இதழ் போல சரீரம், தாமரை பூ போல மிருதுவான சரீரம். பர்ஹாவதம்சம் அசித அம்புத சுந்தராங். ஏற்கனவே கிருஷ்ணர் கோடி அழகு, கிருஷ்ணருக்கு அழகுக்கு ஈடுணையே கிடையாது. அந்த அழகுக்கு ஒரு அழகு சேர்க்கிற மாதிரி தலையில ஒரு மயிர்பீலி வச்சிருக்காங்க யசோதாமா. கந்தர்ப்ப கோடி கமனீய, ஒரு மன்மதனை பார்த்தோம் நம்மள அவுட்டு, அவ்வளவு அழகா இருப்பார் காமதேவன் மன்மதன். ஒரு மன்மதனை பார்த்தோம், அடடா இப்படி அழகா அப்படின்னு மயங்கிடுவோம். ஆனா கிருஷ்ணர்கிட்ட எப்படி அழகு இருக்கு, கந்தர்ப்ப கோடி, கோடிக்கணக்கான மன்மதன் ஒண்ணு சேர்ந்து வந்தா கூட கிருஷ்ணருடைய அழகுக்கு முன்னாடி பிச்சை எடுக்கணும். ஐயா சாமி கொஞ்சம் அழக பிச்சை போடுங்கய்யா, உங்க அழகுல இருந்து கொஞ்சம் கொடுங்கய்யா அப்படின்னு கோடிக்கணக்கான மன்மதன் வந்தா கூட பகவான் முன்னாடி அழகுக்கு பிச்சை தான் எடுக்கணும். கந்தர்ப்ப கோட்டி கமனீய விசேஷ சோபம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. அந்த கோவிந்தனை நான் வணங்கி பாருங்க. இப்படியெல்லாம் சாஸ்திரங்கள்ல பகவானுடைய அழகை பற்றி வர்ணிச்சு. அத்வைதமச்சுதம் அநாதிம் அனந்த ரூபம் ஆத்யம் புராண புருஷம் நவயௌவனம் ச வேதேஷு துர்லபம் அதுர்லபமாத்ம பக்தோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. அத்வைதம், அத்வைதம்னா ஒண்ணு, துவைதம்னா ரெண்டு. துவை தா துவை அப்படின்னா ரெண்டு. இப்ப துவாதசின்னு சொல்றோம் இல்லையா, துவாதசினா 12வது நாள், துவதியை அப்படின்னா 2வது நாள், திருதியைனா 3வது நாள். அக்ஷய திருதியை, திருதியைனா 3வது நாள். துவை அப்படின்னா ரெண்டு, துவைதம்னா ரெண்டு, அத்வைதம்னா ஒண்ணு. இப்ப என்ன ரெண்டு என்ன ஒண்ணு? பகவான் ஒண்ணு. பகவான்கிட்ட எதெல்லாம் ஒண்ணு? அவர் உடல் வேறு ஆன்மா வேறு கிடையாது. பகவானது உடல், அவரது ரூபம், நாமம், ஆன்மா எல்லாம் ஒண்ணுதான், பிரிக்கவே முடியாது.
செப்பரேட் பண்ண முடியாது. அத்வைதா அவரை பிரிக்க முடியாது. இப்போ என் உடல்ல இருந்து என் ஆன்மா பிரிச்சிடலாம். இப்ப நம்ம உடல்ல இருந்து நம்ம ஆன்மா பிரிச்சிடலாம். ஆனா பகவானுடைய சரீரத்தையும் ஆன்மாவையும் பிரிக்க முடியாது. அந்த சரீரம் ஆன்மீகமானது, பகவானும் ஆன்மீகமானவர், அவர் நாம ரூபம் எல்லாம் ஆன்மீகமானது. இப்ப என்ன எடுத்துக்கிட்டா, என் சரீரம் பௌதிகமானது, இந்த சரீரத்தில் உள்ள இருக்கும் ஆன்மா ஆன்மீகமானது, ரெண்டையும் பிரிச்சிடலாம். அப்ப எனக்கு ரெண்டு, என் உடல் வேறு ஆன்மா வேறு. ஜீவாத்மா உடல் வேறு ஆன்மா வேறு. ஜீவாத்மாவுக்கு இந்த உடல் கிடைச்சிருக்கு, இந்த உடல்ல ஆன்மா இருக்கு. ஜீவாத்மா ஆத்மா வேறு, உடல் வேறு. ஆனா பகவானுக்கு ஒண்ணுதான், அவர் உடல் ஆன்மா பிரிக்க முடியாது. அபிநத்வா நாம நாமினோ நாம சிந்தாமணி கிருஷ்ண சைத்தன்ய ராச விக்கிரக பூர்ண சுத்தோ நித்திய முக்தோ அபிநத்வா நாம நாமினோ. பகவானது நாமம் ரூபம் குணாசிங்கள் இதை பிரிக்க முடியாது, செப்பரேட் பண்ண முடியாது. எல்லாமே ஆன்மீகமானது. ஆனா இது புரிஞ்சுக்காம அருவவாதிகள், பிரம்மவாதிகள், மாயாவாதிகள் அவங்க கடவுளோடு ஒன்னாயிரும் நினைக்கிறேன். அதான் அத்வைத கொள்கை. இனி வரக்கூடிய வகுப்பு கொஞ்சம் தத்துவார்த்தமா இருக்கு. இது வரைக்கும் கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது. இனி வரக்கூடிய வகுப்பு கொஞ்சம் வேற. இன்னொரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் வந்து தூங்காம கேட்டாதான் புரியும். அத்வைதம் அப்படின்னா எல்லாமே ஒண்ணுதான். இந்த அத்வைத கொள்கையின் தலைவர் யாரு? இந்த அத்வைத கொள்கையின் தலைவர் ஆதிசங்கராச்சாரியர், ஸ்ரீபாத் ஆதிசங்கராச்சாரியர். இன்றைக்கு வந்து ஆதிசங்கரர் தோன்றிய தினம். ஆக்சுவலி அக்ஷய திருதி அன்னைக்குதான் ஆதிசங்கரர் இந்த பூமியில தோன்றினார். ஆதிசங்கரர் யாரு? அவர் ஏன் இந்த பூமியில் தோன்றினார்? அவர் கொடுத்த தத்துவம் என்ன? அதனால் விளைந்த விளைவுகள் என்ன? நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியது. மாயாவாதம் அசசாஸ்திரம் பிரச்சன்யம் பௌத்தம் உச்சதே மையேவ விகிதான் தேவி கலோ பிராமண மூர்த்தினா. ஓ தேவி, பார்வதி தேவிட்ட சிவபெருமான் சொல்றார், பார்வதி தாயார்ட்ட சிவபெருமான் சொல்றாரு, மாயாவாதம் என்ற தத்துவம். மாயாவாதம் அசத் சாஸ்திரம். அசத் சாஸ்திரம். சத் அப்படின்னா உண்மை, அசத்துனா உண்மை இல்லை. சத்து அசத்து. சத்துனா உண்மை, அசத்துனா உண்மை இல்லை. மாயாவாதம் அசத் சாஸ்திரம். இந்த உண்மை இல்லாத சாஸ்திரத்தை பிரச்சன்யம் பௌத்தம் உச்சதே, இந்த பௌத்த கொள்கையை முறியடிக்கிறதுக்காக புத்தருடைய கொள்கை, புத்த கோட்பாடு நிர்வாணம். புத்தருடைய கொள்கை என்னது? நிர்வாணம். அந்த பௌத்த கொள்கையை முறியடிக்கிறதுக்காக நான் மாயாவாதம் பேச போறேன். மாயாவாதம் அசசாஸ்திரம் பிரச்சன்யம் பௌத்தம் உச்சதே மையேவ, நானே, ஓ தேவி பார்வதி, நானே கலியுகத்துல ஒரு பிராமண குலத்துல பிறக்க போறேன். நான் பிராமண குடும்பத்துல பிறந்து இந்த புத்த தத்துவத்தை முறியடிக்கிறதுக்காக நான் மாயாவாத கொள்கையை பேச போறேன். அத்வைத கொள்கை. ஏறக்குறைய ஒரு 18ஆம் நூற்றாண்டுல, 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஸ்ரீபாத் ஆதிசங்கராச்சாரியர் இந்த பூமியில தோன்றினார். சிவகுரு அப்படிங்கிறவருக்கு குழந்தையா வந்தார். கேரளால ஆலுவேக்கு பக்கத்துல காலடின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த ஆற்றங்கரையில அழகான ஒரு கிராமம். அந்த கிராமத்துல சிவகுரு என்ற ஒரு பெரும் பண்டிதர் பிராமணர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு தவம் இருந்து ஒரு அழகான ஒரு குழந்தை ஆதிசங்கராச்சாரியர். சிறு வயதிலிருந்து எந்த விதமான விளையாட்டுகளையோ பௌதிகமான விஷயங்கள நாட்டமே இல்லாதவர். அவர் வந்து ஒரு நாள் சந்நியாசம் எடுத்துக்கணும்னு முடிவு பண்ணார். இந்த மாயாவாதத்தை பிரச்சாரம் செய்யறதுக்காக சந்நியாசம் எடுத்துக்கணும். அவருடைய குரு வந்து கோவிந்தபாதர். கோவிந்தபாதர்கிட்ட போய் சொன்னார், நான் சன்னியாசம் எடுத்துக்கணும். ஒரு 10-12 வயசு தான் இருக்கும், சிறுவன். இப்ப எப்படி அம்மா ஒத்துக்குவா? அம்மா ஒத்துக்கணுமே பையன் சன்னியாசியா போறதுக்கு. எந்த அம்மா ஒத்துக்குவா பையன் சன்னியாசியா போறதுக்கு? அம்மா சொன்னா, அழுதா, அடே சங்கரா, நான் தவ இருந்து பெற்ற குழந்தைடா நீ. இப்ப கணவனும் இல்ல, நீதான் எனக்கு எல்லாமே, என்னை விட்டு போயிடாதரா சங்கரா. நீ சன்னியாசம் எடுத்துக்கோ, நான் அனுமதிக்கவே மாட்டேன். ஒரு நாள் அந்த ஆற்றுல வந்து குளிச்சிட்டு இருக்கும் போது ஒரு முதலை வந்து சங்கரின் காலை பற்றி கொண்டு,
அம்மா கரையில நின்றுட்டு இருக்கா, முதல்ல காலை பிடிச்சிருத்து கூப்பிடுறா, சங்கரா வாடா வாடா சங்கரா மேல வாடா. சங்கரர் சொன்னாரு, நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நீ தான் நான் சன்னியாசம் போக அனுமதிக்க மாட்டேங்கிற, நான் சன்னியாசம் போக அனுமதிச்சா நான் கரைக்கு வரேன், இல்ல இப்படியே இந்த உடல் இந்த முதல்ல சாப்பிட்டு போட்டு யாருக்கு பிரயோஜனம் இல்லாம போட்டு, இந்த அழியக்கூடிய தேகத்துல எனக்கு என்ன வேண்டியிருக்கு, நீ என்ன சன்னியாசியா போக அனுமதிச்சினா நான் கரைக்கு வரேன், இல்லையா அந்த முதல்ல என்ன சாப்பிட்டு நான் இப்படி இறந்து போய். எந்த அம்மா தான் பையன் இறந்து போக விரும்புவா? சரி பரவாயில்ல வாடா, நீ சன்னியாசியா போனாலும் பரவாயில்ல, நீ உயிரோடு இருந்தா போதும் வாடா மேல. அப்புறம் மேல வந்துட்டேன். அப்புறம் அம்மாட்ட சொன்னார், நீ அழாத கவலைப்படாத, நான் வருவேன், எங்க இருந்தாலும் வருவேன், நீ இந்த உடலை விடும்போது நான் பக்கத்துல இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சன்னியாசி எடுத்து போயிட்டேன். சன்னியாசி எடுத்து போய் பாரதம் முழுதும் சுற்றுப்பயணம் பண்ணார். அப்ப பிளைட் கிடையாது. ஒரு 2000 வருஷம் 2500 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பிளைட்டு, புல்லட் ட்ரெயின், மெட்ரோ ட்ரெயின் எல்லாம் கிடையாது. தனி விமானம் எல்லாம் வச்சு போக முடியாது. இன்னைக்கு அரசியல் தலைவர், சினிமா நடிகர் போற மாதிரிலாம் போக முடியாது. அன்னைக்கு நடந்து போகணும், இல்லாட்டி குதிரை வண்டியிலயோ மாட்டு வண்டியிலயோ போகணும். பாரதம் முழுவதும் 4 திசை, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 திசையை சூறாவளி பயணம் செஞ்சார் ஆதிசங்கராச்சாரியர். இன்னைக்கு கூட தமிழ்நாட்டுல சூறாவளி பிரச்சாரம் பண்ணாங்க. அரசியல்ல ஓட்டு கேட்டு வந்தாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்க முடியாது அவங்கள. 5 வருஷத்துக்கு வருவதா அத்தி பூத்த மாதிரி வருவாங்க, அப்புறம் அவங்கள பார்க்க முடியாது. சரி, அது வேற டாபிக். ஆனா இங்க என்ன நடந்தது, ஆதிசங்கராச்சாரியா பாரதம் முழுதும் சுற்றுப்பயணம் பண்ணார். புத்த தத்துவம், இந்த புத்தருடைய தத்துவம் இருக்கே ரொம்ப ஆபத்தானது, அது நாத்திகர்களாகிவிடும். வேதனா மானினா பௌத்த ஹொயில நாஸ்திக், புத்தர் கொள்கையை பின்பற்றவங்க நாத்திகர்களாக மாறுவார்கள். ஏன்னா புத்தர் என்ன சொன்னாரு, ஆத்மா என்று ஒன்று கிடையாது, படைப்பாளி என்று கடவுள் என்று ஒருவர் கிடையாது, வேதங்கள்லாம் மனிதர்களா எழுதி வச்சுட்டாங்க, நீங்க உங்களை உணர்ந்தா போதும், இந்த உடலை விட்டா எல்லாம் முடிச்சு போயிரும், ஒண்ணுமே கிடையாது, ஆசைதான் ஒருத்தருடைய எல்லா துன்பத்துக்கான காரணம், ஆசையை துறக்க வேண்டும் அப்படின்னு புத்தர் சூறாவளி பயணம். அதனால பெரும்பாலான மக்கள், பெரும் மன்னர்கள் புத்தருடைய தத்துவத்தை தீவிரமாக எடுத்துக்கொண்டார்கள். ஏன்னா புத்தர் வந்த காலத்துல எல்லாரும் வேதத்தை காரணமா வச்சு மிருகத்தை யாகத்துல பலியிட்டாங்க. வேதத்துல சொல்லியிருக்கேன் அதான் பண்றோம். ஐயா ஏன் அப்பாவி மிருகத்தை யாகத்துல போடுறீங்க, வேதத்துல சொல்லியிருக்க அதான் பண்ணோம், வேதத்துல சொல்லியிருக்க அதான் மிருகத்தை யாகத்துல போட்டோம். அப்படி வேதத்தினுடைய மையப்பகுதி விட்டுட்டாங்க. வேதத்துடைய நோக்கம், வேதத்தின் நோக்கம் என்ன, வேதாந்தத்தின் நோக்கம் என்னங்கிறத விட்டுட்டு என்ன பண்ணாங்க, வேதத்தில் இருக்கிற கர்ம காண்டத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டாங்க. நான் இந்த யாகம் பண்ணி இந்த மிருகத்தை பலியிட்டு இந்த யாகம் பண்ணா நான் இந்த லோகத்துக்கு போவேன், நான் சொர்க்கத்துக்கு போவேன், நான் இதை அடைவேன், நான் அதை அடைச்சிருவேன், எனக்கு செல்வம் கிடைக்கும், பேரு கிடைக்கும், புகழ் கிடைக்கும், பதவி கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும் அப்படின்னு வேதத்தை பயன்படுத்தி கொண்டு யாகத்துல அப்பாவி மிருகங்களை பலியிட்டாங்க. அதை சில நேரம் சாப்பிடவும் செஞ்சிருக்காங்க, யாக பிரசாதம் சொல்லி. அதனால பகவானுக்கு கோபம் வந்து விட்டது. இந்த முட்டாள்கள்லாம் நான் வேதம் கொடுத்ததே என்னை அடைவதற்காக, வேதைச சர்வை ரகமேவ வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் விதேக சாகம், வேதங்களால் அறியப்பட வேண்டிய ஒரு கிருஷ்ணா, வேதங்களை முற்றிலும் அறிந்தவரும் கிருஷ்ணா, வேதங்களை தொகுத்ததும் கிருஷ்ணா. ஆனா என்ன பண்ணாங்க, கிருஷ்ணரை விட்டுட்டு சமய சடங்கை மட்டும் பிடிச்சுக்கிட்டாங்க. அதனால பகவான் என்ன பண்ணாரு, இந்த வேதத்தை காரணமா வச்சுதான் நீ மிருகத்தை வதை பண்ற, அதனால வேதமே இல்லைன்னு சொல்லிட்ட. அதான் புத்தரா வேதம் கிடையாது, அதெல்லாம் மனுஷங்க எழுதிட்டாங்க, அதை நம்பாதீங்க அப்படி நாத்திகம். ஏறக்குறைய புத்தருடைய கொள்கை நாத்திகம். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த இடத்துக்கு, அந்த நேரத்துக்கு, அந்த சூழ்நிலை, டைம் பிளேஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ், இடம் நேரம் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல புத்தர் அதை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருந்தது சொன்னார். அதனால என்னாச்சு, எல்லாரும் வேதத்தை விட்டுட்டு புத்தரை பிடிச்சுக்கிட்டாங்க. இப்ப புத்தரை பிடிச்சுக்கிட்டதுனால எல்லாரும் நாத்திகர்களா மாறிட்டாங்க. அதனாலதான் அந்த சமயத்துல ஆதிசங்கரர் வந்தாரு, இந்த நாத்திகர்களை ஆஸ்திகர்களா மாத்தணும். அப்ப இவங்களை ஆன்மீக பாதை கொண்டு வரணும், திரும்பி வேதத்தை ஏற்றுக்கொள்ள வைக்கணும். அப்போ புத்தர் வழியிலேயே போய் புத்தர் சொன்னாரு, இந்த உலகம் பொய், இந்த உலகம் பொய்யானது, ஜெகன் மித்யா, இந்த உலகம் பொய். அப்ப ஆதிசங்கர் சொன்ன, ஆமா புத்தர் சொன்னது சரிதான், இந்த உலகம் பொய், ஆனா பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு, அது நித்தியமானது, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா. இப்ப ஆதிசங்கர் என்ன சொன்னாரு, புத்தர் வழியிலேயே போயிட்டு
ஆமா ஆமா இந்த உலகம் பொய், ஆமாங்க இந்த உலகம் பொய் தாங்க, யார் இல்லைன்னு சொன்னா அந்த பிரம்மன்னு ஒண்ணு இருக்கு, அதான் சத்தியம். அந்த பிரம்மத்தை அடைய வேண்டும். அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் அந்த பிரம்மம், அதை நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னு ஆதிசங்கராச்சாரியர் ஆத்மாவை பிரம்மத்தை பத்தி போதிக்கிறார். சர்வம் கலோ இதம் பிரம்மம், எல்லாம் பிரம்மத்திலிருந்து வந்தது, எல்லாம் பிரம்மத்துல போய் முடியுது. அதனால நம்ம எல்லாம் எங்கிருந்து வந்தோம்? இந்த பிரம்மம் அந்த பிரம்மத்திலிருந்து வந்தது, இந்த பிரம்மமானது அந்த பிரம்மத்திலிருந்து வந்தது. இப்போ இந்த பிரம்மம் இந்த உடல் எடுத்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. எப்போ அகம் பிரம்மாஸ்மி, நான் இந்த உடல் அல்ல, பிரம்மம், ஆன்மீகமானவன், நித்தியமானவன், அழிவற்றவன் என்பதை நான் உணர்கின்றனோ, அப்ப நான் பிரம்மத்தில் நிலை பெற்று விடுவேன். அந்த பிரம்மத்தில் நான் நிலை பெற்று விட்டு இந்த உடலை விட்டா இந்த பிரம்மம் அந்த பிரம்மத்தை போட்டு ஒன்னாயிடும். அதுக்கப்புறம் இந்த பிரம்மம் அந்த பிரம்மம் வேற வேற இல்ல, எல்லாம் ஒரே பிரம்மம். சர்வம் கலோ இதம் பிரம்மம், எல்லாம் பிரம்மத்தில் தோன்றுச்சு, எல்லாம் பிரம்மத்துல முடிஞ்சது. அந்த பிரம்மம் தான் உண்மை, பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா, இந்த உலகம் பொய். அப்போ ஆதிசங்கராச்சாரியர் நம்ம கடவுளோடு ஒன்றாகி விட வேண்டும், கடவுள் உருவமற்றவர், அவர் அருவமானவர் அப்படின்னு அந்த மாயாவாத கொள்கை அதை பிரச்சாரம் பண்ண. சும்மா எல்லாம் பிரச்சாரம் பண்ணல, பாரதம் முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணி 4 திசையில 4 மடங்களை நிறுவனர். 4 மடம், தெற்கே ஸ்ருங்கேரி மட், வடக்கே ஜோஷி மட், பத்ரிகாசிரமத்துல வடக்கே ஜோஷி மட், தெற்கே கர்நாடகால ஸ்ருங்கேரி மட், துவாரகால துவாரகா மட், கிழக்கே துவாரகா மட், மேற்கே ஜெகநாத்பூரியில கோவர்த்தன் மட். 4 மடங்கள், 4 திசையும் சுற்றுப்பயணம் செஞ்சு 4 மடங்களை நிறுவி தன்னுடைய பிரதான சீடர்களை அந்த மடத்துக்கு அதிபரா உட்கார வச்சார். ஆகச்சிறந்த மாயாவாதிகள், சன்னியாசிகள், பெரும் பண்டிதர்கள், வேதங்களை கரைத்து குடித்தவர்கள், எப்பேற்பட்ட புத்த கொள்கை உள்ளவங்க பேசினாலும் அவங்கள மாயாவாத கொள்கைக்கு மாத்திடுவாங்க. அப்பேற்பட்ட திறன் வாய்ந்த சீடர்கள். அந்த மாதிரி பயிற்சி கொடுத்து மாயாவாத கொள்கையை ஸ்ட்ராங்கா வலுவா ஸ்தாபனம் பண்ணார் ஆதிசங்கராச்சாரி. ஆதிசங்கரர் மட்டும் வராம இருந்திருந்தா இந்த உலகம் முழுதும் புத்தர் கொள்கை பின்பற்றி நாத்திகர்களா மாறி இருப்பாங்க. எல்லாரும் புத்தரை நம்புவாங்க, ஆனா நாத்திகரா மாறி இருப்பாங்க. ஆதிசங்கர் அந்த இடத்துல, அந்த நேரத்துல, அந்த சூழ்நிலையில கரெக்டா பகவான் ஆதிசங்கர் அனுப்பிச்சார். அவர் மாயாவாதி கொள்கையை சொல்லி அந்த புத்தர் கொள்கையை தட்டி விட்டு அவர் எல்லாரும் வேதங்களை திரும்ப ஏத்துக்க வச்சார். இப்ப எல்லாரும் வேதங்களை ஏத்துக்கிட்டாங்க, பிரம்மம்னு ஒண்ணு இருக்குங்கிறது ஒத்துன்றாங்க, அந்த பிரம்மம் தான் சத்தியம் உண்மைன்னு ஒத்துன்றாங்க, நாமளும் பிரம்மம், நாம் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, அதையும் ஒத்துன்றாங்க. ஆனா இங்க பிரச்சனை என்ன? இப்போ இந்த பிரம்மம் அந்த பிரம்மம் ரெண்டும் ஒண்ணு, அத்வைதம், ஒண்ணுதான், வேற வேற இல்ல அப்படின்னு ஸ்ட்ராங்கா போட்டார். அதனால பெரும்பாலான வெகுஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, ஆதிசங்கர் கொள்கையை ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிட்டு நானும் கடவுள் தான், சோகம் சோகம் சோகம், நானும் அதுதான், நான் தான் அது, அகம் பிரம்மாஸ்மி, எல்லா பிரம்மம் ஒண்ணுதான் அப்படின்னு தங்களையே கடவுளாக பாவிக்க ஆரம்பித்து விட்டார். மாயாவாதிகள் சந்நியாசம் எடுத்துக்கொண்டால் அவர் நாராயணர் ஆயிடுவர். தண்டகரண மாத்திரேன நர நாராயணோ பவேத். ஒரு மாயாவாதி சன்னியாசம் எடுத்துக்கிட்டாருன்னா அவர் கடவுள் ஆயிடுவார். அப்புறம் அவரை பார்த்தா யார் பார்த்தாலும் ஓம் நமோ நாராயணா, ஓ நீங்க நாராயணர் ஆயிட்டீங்க, என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க, நானும் நாராயணன் ஆகணும். இப்படி இறைவனோடு ஒன்றாகி விடுவது, தன்னுடைய அடையாளத்தை அழித்துக் கொள்ள நினைப்பதுதான் மாயாவாதிகள். அதனால மாயாவாதிகளை பத்தி சொல்லும் போது சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு, மாயாவாதி கிருஷ்ண அபராதி. மாயாவாதி கிருஷ்ண அபராதி. ஏன் மாயாவாதி கிருஷ்ண அபராதினா, இங்க பாருங்க, இந்த 2 ஸ்லோகத்துல பகவானுடைய ரூபத்தை எவ்வளவு அழகா வர்ணிச்சிருக்கு. அவங்க பகவானுக்கு ரூபமே இல்லைன்னு சொல்ற. அதனால பகவானது ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாதனால, அவங்க பகவானுடைய ரூபத்தை பௌதிகமானதுன்னு நினைக்கிறதுனால அவங்க அபராதி. அதனால மாயாவாதி கேட்கவே கூடாதுன்னு மகாபிரபு எச்சரிக்கிறார். மாயாவாதி பாய்ஷி சுனிலை ஹோய் சர்வநாஷ். மாயாவாதிட்ட போய் ஏதாவது கேட்டீங்க, இருக்கிற பக்தியும் போய் எல்லாம் வீணாயிரும். ஒருபோதும் மாயாவாதிட்டு கேட்க கூடாது. இந்த மாயாவாதின்னு யாருங்க அது அப்படின்னா, மாயாவாதிங்கிறது யாரு? பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை பத்தி பேச மாட்டாங்க, பகவானுடைய லீலைகளை பற்றி பேச மாட்டாங்க, பகவானுடைய ரூபத்தை வர்ணிக்க மாட்டாங்க. அப்படியே சொன்னாலும் அதெல்லாம் பௌதிகமானது சொல்லுவாங்க. நாமளும் கடவுள் ஆகலாம்னு சொல்லுவாங்க, நம்மளை உணர்ந்துட்டா நாமளும் கடவுள் ஒன்னாயிருவோம்னு சொல்லுவாங்க.
இந்த உடலை விட்டா நம்ம கடவுளோட போய் ஒன்னாயிடுவோம், அதுக்கப்புறம் அந்த ஜோதியில போயிடுவோம், அப்புறம் நாமளும் அந்த ஜோதி எல்லாம் ஒன்னாயிரும், அதுக்கப்புறம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. முக்திக்கு அப்புறம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மாயாவாதம். முக்திக்கு அப்புறம் ஒண்ணும் கிடையாது, ஆத்மா இந்த உடலை விட்டுச்சுன்னா கடவுளோட போய் ஒன்னாயிரும், இதெல்லாம் மாயாவாதம். இவர் ஆதிசங்கராச்சாரியர் அந்த நேரத்துல, அந்த இடத்துல, அந்த சூழ்நிலையில இது சொல்ல வேண்டி இருந்தது. அதனால அவர் சொன்னார். ஆனா அவருக்கு மன நிறைவு இல்லை. இது ஒரு நன்றி கற்ற சேவையாக நினைத்து கொண்டார். அடடா, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் இந்த பூமியில பகவானுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டேனே, இது எவ்வளவு கஷ்டமான சேவை இல்லையா? இப்ப இங்க கிட்டத்தட்ட ஒரு 33 பக்தர் இருக்கீங்க. உங்களை கூப்பிட்டு நீங்க நாளை காலையில போய் கிருஷ்ணருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நீங்க பண்ணுவீங்களா? கிருஷ்ணர் கடவுள் கிடையாது, அவர் எல்லா தேவதை போல ஒண்ணுதான், அவருக்கு ஒன்றும் பெரிய தனி சிறப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்க யாரை வேணா கும்பிடலாம், யாரை வேணா வழிபடலாம், எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னா சொல்லுவாங்களா? எந்த கிருஷ்ண பக்தரும் ஒப்புக்கொள்ள மாட்டார். என்ன இப்படி சொல்றீங்க? சாஸ்திரம் தெளிவா சொல்லியிருக்கு, கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், கிருஷ்ணரே பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். இது மறுத்து சொல்றீங்களே, எவ்வளவு பெரிய அபராதம் இது! இந்த அபராதத்தை நான் செய்யவே மாட்டேன். அப்போ ஆதிசங்கரர் பாருங்க, பகவானுடைய சேவைக்காக இதை ஏத்துக்கிட்டார். மாயாவாத கொள்கையை பகவான் பிரச்சாரம் பண்ண சொன்னால ஏத்துக்கிட்டார். ஆனாலும் அவருக்கு திருப்தி இல்ல. அவர் பல இடங்கள்ல ரொம்ப அழகா பகவானுடைய லீலைகளை பற்றி வர்ணிக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? கீதா மகாத்மியம், பகவத்கீதை மகாத்மியத்தை விளக்கம் கொடுக்கும்போது ரொம்ப கீதா மகாத்மியத்தில் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம், ஒரே ஒரு சாஸ்திரம் தான் தேவகி புத்திரனின் பகவத்கீதை. ஏகோ ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ, ஒரே ஒரு பகவான் தான், கடவுள் தான், தேவகியின் புத்திரன் வாசுதேவன், தேவகி நந்தன். ஏகோ நாமா தஸ்ய ராமானி யானி, ஒரே ஒரு நாமம், அவருடைய திருநாமம் ராமநாமம். கர்மாபியேகம் தஸ்ய தேவசிய சேவா, ஒரே ஒரு சேவை தான் அவருக்கு பண்ணக்கூடிய சேவை. எவ்வளவு தெளிவா சொல்லிட்டார். ஒரே ஒரு கடவுள் பகவான் கிருஷ்ணர், ஒரே ஒரு சாஸ்திரம் பகவத்கீதை, ஒரே ஒரு நாமம் அவரது நாமநாமம், ஒரே ஒரு சேவை அவருக்கு பண்ணக்கூடிய சேவை. பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜமூடமதே, ஏ முட்டாள் மனமே, சும்மா வேதங்கள்லாம் படிச்சு நேரத்தை வீணாக்காத, கோவிந்தின் நாமத்தை பாடு, கோவிந்தின் நாமத்தை சொல்லு. கீதா மகாத்மியம், ஜெகநாதஷ்டகம், லக்ஷ்மி நரசிங்க கராவலம்ப ஸ்தோத்திரம், எண்ணற்ற பாடல்கள் பாடியிருக்கார். அவர் பகவான் மேல அவ்வளவு அன்பு வச்சிருந்தார். ஆனா வெளிப்புற ரீதியா, வெளிப்புறத்துல மாயாவாதம் பேசினாரு, ஆனா உள்ளுக்குள்ளே எப்பவுமே பகவானே நினைச்சிட்டு இருந்தார். அவருக்கு கொடுத்த சேவை மாயாவாதம் பேசணும், ஆனா உள் மனதுல அவர் பகவானுக்கு பக்தி பண்ணிக்கிட்டு இருக்கார். அவருக்கு கொடுக்கப்பட்ட சேவையை அவர் நல்லா பண்ணார், அவ்வளவுதான். அது பகவானுக்கு எதிரான சேவையா இருந்தாலும் அது பகவான் விரும்புறாரு, செஞ்சார். இப்ப பீஷ்மர் எடுத்து, பீஷ்மர் 12 மகாஜனங்கள் ஒருவர், ஆனா அவர் பாண்டவருக்கு எதிரணியில இருக்கிறார். பாண்டவருக்கு எதிராக யுத்தம் பண்றாரு, பகவான் விருப்பப்படி அங்க இருக்கார். அதனால அது சேவையா எடுத்து செஞ்சுட்டார். வெளிப்புறத்துல பார்க்கும்போது பீஷ்மர் பாண்டவர்களை எதிர்த்தார், ஆனா உள்ளுக்குள்ள அவர் பாண்டவர் மேல அவள் அன்பு வச்சிருந்தார். அவருக்கு முதலே தெரியும் பாண்டவர் தான் ஜெயிக்க போறாங்க. ஜெயத்து பாண்டு புத்திரானாம் ஏஷாம் பக்ஷே ஜனார்தனா, பகவான் அவங்க பக்கம் இருக்காங்க, அதனால பாண்டவர் தான் ஜெயிக்க போறாங்க, அதுல எந்த சந்தேகம் இல்ல. அதனால பீஷ்மர் சங்கு முழங்கும் போது பகவத்கீதையில ப்ரோப்பா எழுதியிருக்கார், பீஷ்மரின் சங்க முழக்கம் மறைமுகமா சொல்லிச்சா துரியோன்ட்டு, நீ தோத்து போறடா, பாண்டவர் தான் ஜெயிக்க போறாங்க. பீஷ்மர் சங்கு ஊதும் போது அந்த சங்க நாதம் மறைமுகமாக எச்சரித்தது, அடே முட்டாள் துரியோதனா, நீ தோல்வி அடைய போகிறாய், பாண்டவர் தான் ஜெயிக்க போறாங்க. அதனால ஆதிசங்கரர் என்னமோ பகவானுக்கு சேவை பண்ணி பக்தி பண்ணதான் விரும்பினாரு. ஆனா அவர் வந்த நேரம் அந்த மாதிரி சொல்ல வேண்டி இருந்தது. இதுல பிரச்சனை என்னன்னா, அவரை பின்பற்றவங்க இந்த கருத்துல விட்டுட்டாங்க. அவர் சொன்னார் இல்லையா, அந்த கீதா மகாத்மியம், ஏகம் சாஸ்திரம் தேவிக்கு புத்திர கீதம், ஜெகநாதஷ்டகம், இதெல்லாம் விட்டுட்டாங்க. எதை பிடிச்சுக்கிட்டாங்க? அந்த மாயாவாதத்தை பிடிச்சிக்கிட்டாங்க. அதனால பெரும்பாலும் எல்லாரும் ஆத்திகர்களா மாறினாங்க, ஆனா மாயாவாதிகளை. அதுக்கப்புறம் ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியர், மாத்வாச்சாரியர், நிம்பார்க்க சுவாமி, விஷ்ணு சுவாமி, கடைசியில சைத்தன்ய மகாபிரபு, பகவானே மாயாவாத கொள்கையை முறியடித்து தூய பக்தி தொண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். இந்த ஓரொரு ஆச்சாரியர்களும் அந்த இடத்துக்கும் நேரத்துக்கும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, டைம் பிளேஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ், அந்த இடத்துக்கும் அந்த நேரத்துக்கும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வந்தாங்க. முதல்ல புத்த அவதாரம், அது நிர்வாண கொள்கை, அதை முறியடிப்பதற்காக அத்வைத கொள்கை ஆதிசங்கராச்சாரியர், அதை முறியடிப்பதற்காக விசிஷ்ட அத்வைதம், அத்வைத வழியிலேயே போய்
அதை முறியடிக்கிறது. ராமானுஜர் என்ன சொன்னார்? ஆமா பிரம்மம்னு இருக்கு, ஆமா பிரம்மம் ஒண்ணு இருக்கு, அந்த பிரம்மம் தான் சத்தியம், ஆமா அந்த பிரம்மம் தான் சத்தியம். இந்த உலகம் பொய் அல்ல, தற்காலிகமானது. பிரம்மம் பிரம்மம் சொன்னா ரெண்டு பிரம்மம் ஒண்ணு கிடையாது. நாம குட்டி பிரம்மம், கிருஷ்ணா பரபிரம்மம். நான் ஜீவாத்மா, கிருஷ்ண பரமாத்மா. அதனால ஒருபோதும் ஜீவாத்மா பரமாத்மா ஒன்றாக முடியாதுங்கிறத ராமானுஜர் ஸ்ட்ராங்கா வலுவா ஸ்தாபனம் பண்ணார். அதை மேலும் உறுதிப்படுத்தினார் மாதுவாச்சாரியர். துவைதவாதம் ரெண்டு தான், என்னைக்கும் ரெண்டு தான், ஒண்ணுங்கிற பேச்சுக்கு இடம் இல்ல. ஜீவாத்மா ஜீவாத்மா தான், பரமாத்மா பரமாத்மா தான், காட் காட் தான், டாக் டாக் தான். டாக் நெவர் பிகம் காட். டிஓஜி டாக், ஜிஓடி காட் இல்லையா? இந்த டாக் நெவர் பிகம் காட். இந்த ஜீவாத்மா என்னைக்கும் கடவுளாக முடியாது. இதை ஸ்ட்ராங்கா வலுவா ஸ்தாபனம் பண்ணார் மாதுவாச்சாரியர். அதுக்கப்புறம் பகவானே சைத்தன்ய மகாபிரபு வந்து அச்சிந்திய பேதாபேத தத்துவா, அச்சிந்திய பேதாபேத தத்துவானா ஒன்றானது அதே சமயத்துல வேறானது. அது என்னது ஒன்றானது அதே சமயத்துல வேறானது? ஜீவனும் பரமனும் குணத்தால் ஒன்றானது, அளவில் வேறானது. தன்மையில ஒண்ணு, அளவுல வேற. கிருஷ்ணர் நித்தியமானவர், நானும் நித்தியமானவன். கிருஷ்ணர் ஆன்மீகமானவர், நானும் ஆன்மீகமானவன். ஆனா அவர் ஒருவர் நம்ம எல்லோட விருப்பத்தை பூர்த்தி பண்றார். நித்யோ நித்யானாம், சிங்குலர் ப்ளூரல். நித்யோ நித்யானாம், ஒருமை பன்மை. நித்யோ நித்யானாம், சேதன சேதனானாம், ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான். கிருஷ்ணா நித்தியமானவர், நாம எல்லாரும் நித்தியமானவங்க. கிருஷ்ணர் ஆன்மீகமானவர், நம்ம எல்லாரும் ஆன்மீகமானவங்க. அவர் ஒருவர் நம்ம எல்லோருடைய தேவையை பூர்த்தி பண்றார். எக்காலே ஈஸ்வர கிருஷ்ணா ஆரசபிருத்தியா. ஒரு ஈஸ்வரன், எக்காலே ஈஸ்வர கிருஷ்ணா, ஒரு ஈஸ்வரன் தான் கிருஷ்ணர், மற்றவங்க எல்லாம் அவர் சேவகர்கள். அதனால தெளிவா சொல்லியிருக்கு. ஆனா புரியாம மக்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இந்த கல்வி பாடத்திலேயே இல்லை. நான் முன்னே சொன்னேன் இல்லையா, திருட வந்தவன் கல்விதான் பாடத்துல இருக்குன்னு. என்னென்ன ஆச்சாரியர் வந்தாங்க, இந்த பாரத தேசத்துல என்னென்ன தத்துவங்கள் இருக்கு, இந்த தத்துவங்கள் எதுக்காக தோன்றியது, இந்த தத்துவத்தை தோற்றுவிச்சவர் யாரு, இந்த தத்துவத்தின் நோக்கம் என்ன, இந்த காலத்துக்கு கலியுகத்துல பொருத்தமான தத்துவம் என்ன, கலியுகத்தில் நாம் எதை பின்பற்ற வேண்டும், எந்த தத்துவம் சரியானது, இதெல்லாம் எங்க சொல்லி தர்றாங்க? ஸ்கூல்ல வந்து டீச்சருக்கு வந்து ஸ்கூல் டே அன்னைக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு நேரம் சரியா இருக்கு, ஸ்டூடெண்ட்டுக்கு டிவி பார்க்கறதுக்கு சினிமா பார்க்கறதுக்கும் இல்ல ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு நேரம் சரியா போயிருது, பெற்றோர்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு டிவி பார்க்கறதுக்கு நேரம் சரியா போயிடுது, போன் பார்க்கறது எல்லாருக்கும் இந்த போன் வந்ததுக்கு அப்புறம் போன் பார்க்கறதுக்கு நேரம் சரியா போயிடுது. அப்புறம் எங்க தத்துவங்களை பத்தி கேட்கறதுக்கும் பேசுறதுக்கும் நேரம் இருக்கு? போதுங்க இந்த தத்துவத்தில நிப்பாட்டுங்க அப்படின்றாங்க இல்லையா? அதனால இது ரொம்ப முக்கியமான கல்வி. கிருஷ்ண உணர்வு தத்துவம், அதாவது கிருஷ்ண கான்சியஸ், கிருஷ்ண உணர்வு அல்லது கிருஷ்ண தத்துவங்கிறது வந்து இந்த அச்சிந்தியா பேத தத்துவம், சைதன்ய மகாபு கொடுத்த தத்துவம் எல்லாத்தையும் உயர்ந்தது. கிருஷ்ண தத்துவம், பஞ்ச தத்துவம், இந்த பஞ்ச தத்துவம் எல்லாத்திலும் உயர்ந்தது. ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசதி கௌர பக்த விருந்த 5 பேர் கலியுகத்துல வந்து ஜீவாத்மாவுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் கொடுத்துட்டாங்க. தூய பக்தி தொண்டு, கிருஷ்ண பிரேமம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. எதை ஆதிசங்கரர் மறைச்சு வச்சிருந்தாரோ, எதை ஆதிசங்கரர் மனசுக்குள்ளேயே வச்சிருந்தாரோ, அதை வெளிப்படுத்த முடியாம அதை மனசுக்குள்ளேயே வச்சு அனுபவிச்சாரோ, அதை சைத்தன்ய எடுத்து வெளியில கொடுத்தாரு எல்லாரும். அவர் உள்ளுக்குள்ள கிருஷ்ண பக்தி அனுபவிச்சார், வெளியில மாயாவாதம் பேசினார். மகாபுரு என்ன பண்ணாரு? அதை உடச்சு எல்லாருக்கும் வெளியே கொடுத்துட்டார். யார் வேணா சேன் பண்ணுங்க, யார் வேணா கிருஷ்ணன் பறிச்சு பண்ணுங்க, யார் கிருஷ்ணன். சோ அந்த மாதிரி சைத்தன்ய அப்படி கருணை. ஆதிசங்கராச்சாரியர் அவங்க அம்மா உடலை விடும்போது சங்கரா அப்படின்னு கூப்பிட்டோடனே வந்துட்டாங்க. அங்க வந்துட்டேன். சரி அம்மா, உன்னுடைய கடைசி ஆசை என்ன? உன்னை பிரம்மத்துக்கு அனுப்பிச்சிட்டுமா, நீ பிரம்மஜோதியில போய் இருக்கிறியா? பிரம்மம் வேண்டாம், பிரம்மஜோதி வேண்டாம், அதெல்லாம் உன்னோட வச்சுக்கோ, நான் கோவிந்தனை பார்க்கணும். அம்மா சொல்ற, ஆதிசங்கருடைய அம்மா, நான் கோவிந்தனுடைய தாமரை திருப்பாத்து தரிசனம் பண்ணணும். உடனே மிக அழகாக பிரார்த்தனை செய்கிறார் ஆதிசங்கராச்சாரியர். அங்க பகவான் தோன்றி ஆதிசங்கரின் தாயாருக்கு அனுகிரகம் கொடுத்து, ஆதிசங்கரின் தாயார் பகவான் தாமரை திருவடியா அடைஞ்சிருக்கார். அம்மா சொல்ல, எனக்கு பிரம்மம் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், எனக்கு கோவிந்தனுடைய தாமரை திருவடிக்கு அனுப்பிச்சா போதும். அதனால ஆதிசங்கர் கொடுக்க வந்தது அதுதான். ஆனா அந்த நேரத்துல அது செய்ய முடியாம இருந்தது. காரணம், இந்த புத்த கொள்கை எல்லாம் விரட்டி அடிக்கணும், சாஸ்திரத்தை திரும்ப கொண்டு வரணும். அந்த சூழ்நிலையில அவர் அப்படி சொன்னார். ஆனா அவர் உண்மையில அவர் உள்ளுக்குள்ள வந்து தூய பக்தி தான் அவர் பயிற்சி பண்ணார். அதனால இன்னைக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணணும் பிரபுபாதர்கிட்ட. பிரபுபாடைய கருணையால
இந்த பல்வேறு தத்துவத்தையும் கடந்து நம்ம வந்திருக்கு. இன்னைக்கு பாருங்க, பெரும்பாலான மக்கள் வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்காம, சிலர் புத்த கொள்கை தான் உயர்ந்ததுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, சிலர் மாயாவாதம் உயர்ந்ததுன்னு நினைக்கிறாங்க, சிலர் சூன்யவாதம், பிரம்மவாதம், சோ மெனி வாதம், இந்த வாதம் அந்த வாதம், விதண்டாவாதம், எவ்வளவு வாதம், இதுல எல்லாம் போய் சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நாம கூட அப்படிதான் இருந்தோம். எதை பின்பற்றணும், எதை தெரிஞ்சுக்கணும், ஒண்ணுமே தெரியாம இருந்தோம். பிரபுபாதர் வந்ததுனால இதுதான் வந்து நம்ம செய்ய வேண்டியது, கலியுக மக்களுக்கு இதுதான் மகாபிரபுடைய கட்டளை, இதை நாம் ஏற்றுக்கொண்டால் நாம் ஆனந்தமாக வாழலாம், இந்த உடலை விட்டதும் பகவானுடைய தாமரை திருப்பாத்தி அடையலாம். அதனால பகவானை வந்து கிருஷ்ணரை கிருஷ்ணராவே நம்ம கொடுத்த ஒரு பிரபுபா. அந்த பூசியெல்லாம் மெழுகுல, கிருஷ்ணரை பூசி மெழுகி அப்படிலாம் வந்து மேக்கப் பண்ணிலாம் கொடுக்கல, கிருஷ்ணரை அப்படி ஆசிட்டிஸ் கொடுத்தார். அதனால பிரபுபாதர் மட்டும் வரலன்னு சொன்னா நம்மள கிருஷ்ணரை வந்து நாம என்ன பண்ணுவோம், கிருஷ்ணரை 10ஓட 11 வச்சுட்டு இருப்போம். வீட்டுல போட்டோ எல்லாம் மாட்டி வச்சுட்டு அந்த 10 சாமிக்கு நடுவுல இந்த ஒரு சாமி, ராமசாமி, முனுசாமி, கருப்புசாமி, சின்ன சாமி, குப்புசாமி, பெரிய சாமி, எல்லா சாமி பக்கத்துல கிருஷ்ணசாமி இருப்பார். எல்லா சாமிக்கு பக்கத்துல கிருஷ்ணசாமி இருப்பார். பிரபுபாதர் நோ, கிருஷ்ணா இஸ் தி சுப்ரீம் பர்சன் ஆஃப் காட் ஹெட், அவர்தான் பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அதனாலதான் பிரபுபாதர் இந்த இயக்கத்துக்கு இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம், நோ காட் கான்சியஸ்னஸ். பிரபுபாடி சீடர்கள் சொன்னாங்க, பிரபுபாதா இந்த இயக்கத்துக்கு ஏன் நம்ம இறை உணர்வு இயக்கம் வைக்க கூடாது, நம்ம இறை உணர்வு இயக்கம் வச்சா நிறைய பேர் வருவாங்க, மற்ற மதத்துக்காரங்களாம் கூட வருவாங்களே. பிரபுபாதரை காம்ப்ரமைஸ் பண்ண, நோ, காட் மீன்ஸ் கிருஷ்ணா, தட்ஸ் ஆல். கடவுள்னா கிருஷ்ணர் தான், அதை கொடுக்கறது தான் பிரபுபாதர் வந்திருக்காரு. அந்த இடத்துல ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க, சமாதானங்கிற கடவுள்னா கிருஷ்ணர், அங்க சமாதானத்துக்கு இடம் கிடையாது. அதனால பிரபுபாவுடைய கருணையால தான் கிருஷ்ணரை கிருஷ்ணரா நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இல்லாட்டி யாரால கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியும்? கிருஷ்ணர் வந்து பக்தி இல்லாதவங்களுக்கு புரியாத புதிர் தான். அதனால பக்தி வேதாந்த சுவாமியோட கருணையினாலதான் நம்ம இன்னைக்கு கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளா வழிபட்டு இருக்கோம், பாகவதம் படிக்கிறோம், கேட்கிறோம். இந்த பாக்கியம், இந்த பகவானுடைய இந்த திவ்யமான ரூபத்தை பற்றிய வர்ணனைகளை கேட்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு. हरे कृष्णा। निरंतर श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय। ओके।